கல்லூரியை கொண்டு வர நான் வாக்கு கொடுக்கிறேன். எல்லோரும் குடியாத்தம் சென்று படிக்கிறார்கள், அதாவது ஆம்பூர் சென்று படிக்கிறார்கள். பேரணாம்பட்டிலே ஒரு கலை கல்லூரியை நான் கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அது மட்டும் அல்ல, இந்த பேரணாம்பட்டிலே ஒரு இங்க பாருங்க, எல்லாம் நம்ம கோர்ட்டு போனோமா, குடியாத்தம் போனோம், வேலூர் போனோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு பேரணாம்பட்டிலே சிவில் செக்ஷன் கோர்ட் வழக்கறிஞர் பக்கத்தில் இருக்கிறாரு. நான் நிச்சயமாக வெற்றி பெற்றால் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வெற்றி பெற்று நான் சட்டசபைக்கு போவேனானால் இந்த பேரணாம்பட்டு பகுதிக்கு ஒரு கோர்ட் கொண்டு வருவேன். அது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை பார்த்தீர்களா, எங்க அகிலம் போயிட்டு ஏதாவது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாக்கா, போதிய வசதி இல்லை, நீங்கள் குடியாத்தம் செல்லுங்கள், போதிய வசதி இல்லை, நீங்கள் அடுக்குமுறை செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அது வரைக்கும் உயிரை கையில பிடித்துக் கொள்ள முடியும், உயிர் போகும்போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்லுகிறேன், உங்கள் பரிதா புருஷோத்தமனை வெற்றி பெற செய்வீர்களானால் இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை நான் விரிவாக்கம் செய்து கொடுப்பேன். அது மட்டுமல்ல, இங்க டயாலிசிஸ் சென்டரை கொண்டு வருவேன். அது மட்டுமல்ல, 2 டாக்டர் 1 டாக்டர் இருக்காங்க, அதாவது டாக்டர் பற்றாக்குறையே இருக்காது. 24 மணி நேரமும் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்க இனி இங்க இருந்து யாரும் வெளி சிகிச்சைக்கு போகாத அளவுக்கு பயன் பெற வேண்டும். என் மக்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகாதாரத்தை பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இதற்கு என்னை அனுப்புங்கள் சட்டசபைக்கு. உங்கள் சார்பாக நான் கடந்து போகிறேன். அன்பு சகோதரியே, பக்கத்தில் இருக்கவர்களுக்கு சொல்லுங்கள், அவருக்கு என்ன தெரியும் என் மக்களை பத்தி, அவருக்கு என்ன தெரியும் என் மக்களுடைய கிராமங்களில் உண்டான பிரச்சனை. நான் காலை முதல் 6-7 வார்டுகள் வரை நான் பிரச்சாரம் செய்தேன். ஒவ்வொரு வார்டுடைய பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா சிவராஜ் நகர்ல பட்டாவே இல்லை. அங்க பாத்தீங்கன்னா இந்த சினிமால காமிக்கிற மாதிரி ஒரு அத்திப்பள்ளி இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏழை குழந்தைகள் எல்லாம் ரொம்ப சின்ன ஒரு ஒவ்வொரு பிரச்சனை பட்டா பறக்காடு பகுதிக்கு போனங்க, தேக்க நிலையிலே இருக்குதுங்க. 5 ஆண்டு திமுக அரசு ஆட்சி செய்தது இல்லையா, அதை செய்து கொடுத்தார்களா? செய்து கொடுக்கவில்லையே. அதனால தயவு செய்து இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களும் ஒரு வாய்ப்பினை கொடுத்து உங்கள் சார்பாக என்னை சட்டசபைக்கு அனுப்ப வேண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வாக்களிப்பு இரட்டை இலக்கு என்று சொல்லி என்னோடு கூட வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்ல ஆசிரியரும் மாண்புமிகு டாக்டர் புரட்சி எத்தனை கோடி நன்மைகள் சொன்னாலும் சரியாகாது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற அனைத்து நிர்வாக பெருமக்களும் என்டிஏ கூட்டணியை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னும் இருக்கின்ற ஜான் பாண்டியன் கட்சி, புரட்சி பாரதம், இன்னும் இருக்கின்ற அனைத்து